وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. உண்மை வந்துவிட்டது, பொய் அழிந்து விட்டது, பொய் அழியக்கூடியதாகவே உள்ளது என்றும் கூறுகிறார்கள். முகமது நபியின் காலத்தில் சில சகாபாக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஃபிரு மவுனா அப்படிங்கிறதான அந்த இடத்துல கொலை செய்யப்படுகிறார்கள். இப்போ அந்த அந்த கொல்லப்பட்டவர்கள் சம்பந்தமாட்டு நபி கொலை செய்தவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை பண்றாங்க. அப்ப அந்த 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 சம்பவத்தை ஒட்டி ஒரு குரான் வசனம் வருகிறது. என்ன வசனம் வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் எங்கள் இறைவனை சந்தித்து விட்டோம், அவன் எங்களை குறித்து திருப்தி அடைந்தான், நாங்களும் அவனை குறித்து திருப்தி அடைந்தோம் என்று எங்கள் சமுதாயத்தாரிடம் கூறிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் குரான்ல இறங்குறது. பிற்காலத்துல இந்த வசனம் நீக்கப்படுகிறதாட்டும் அந்த ஹதீஸ் சொல்லுது. முதல்ல நம்ம அந்த ஹதீஸை படிச்சுட்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நம்ம போவோம். அந்த ஹதீஸ் புகாரி 40:95. அந்த ஹதீஸ் நீங்க படிங்களேன். சரி. சஹி புகாரி 40:95 அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் அறிவித்தார்கள், இறைவன் தன்னுடைய தூதர் அவர்களுக்கு ஃபிர்மவுனாவில் கொல்லப்பட்டவர்களின் விஷயத்தில் குரான் வசனம் ஒன்றை அருளினான். அதை நாங்கள் ஓதி வந்தோம். பின்னர் இறைவனால் அந்த வசனம் நீக்கப்பட்டு விட்டது. அந்த வசனம் இதுதான்: நாங்கள் எங்கள் இறைவனை சந்தித்து விட்டோம், அவன் எங்களை குறித்து திருப்தி அடைந்தான், நாங்களும் அவனை குறித்து திருப்தி அடைந்தோம் என்று எங்கள் சமுதாயத்தினரிடம் தெரிவித்து விடுங்கள். இதுதான் அந்த ஹதீஸ். ஓகே. அப்போ அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வசனம் வெறும் இவ்வளவுதான். என்னது? நாங்கள் எங்கள் இறைவனை சந்தித்து விட்டோம், அவன் எங்களை குறித்து திருப்தி அடைந்தான், நாங்களும் அவனை குறித்து திருப்தி அடைந்தோம் என்று எங்கள் சமுதாயத்தாரிடம் கூறிவிடுங்கள். இவ்வளவுதான் அந்த வசனம். இது இந்த வசனத்தை படிக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு விஷயம், பொது அறிவாகவே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நிச்சயமாகவே அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ல. இது இறந்து போனதான அந்த ஃபிருமவுனா அந்த இடத்துல கொல்லப்பட்டதான அல்லது இறந்து போன அந்த சகாபாக்களுடைய அல்லது அந்த அந்த இறந்து போன மனிதர்களுடைய வார்த்தைகள் தான் இந்த வசனமாட்டு இங்க சொல்லப்படக்கூடிய விஷயம். பின்வரும் குரான் வசனங்கள் புகாரி ஹதீஸ் எண் 4095 பதிவு செய்யப்பட்ட முன்னர் வெளிப்படுத்தப்பட்ட வசனத்தை ரத்து செய்கிறது. அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டோரை அவர்கள் இறந்துவிட்டவர்கள் என்று கூறாதீர்கள், அப்படியல்ல, அவர்கள் உயிருள்ளவர்கள், எனினும் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். அல் குர்ஆன் 2:154. அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நிச்சயமாக எண்ணாதீர்கள், தம் இறைவனிடத்தில் அவர்கள் உயிருடனேயே இருக்கிறார்கள், அவனால் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள். அல் குர்ஆன் 3:169. இந்த கழுதைகளுக்கு அவர்களின் வேதமான பைபிளை பற்றி புரிதல் இல்லை, திரித்துவம் பற்றிய துல்லியமான கருத்தை விளக்க அவர்கள் போராடுகிறார்கள், ஆனால் அவர்கள் குர்ஆனை பற்றி அறிஞர்கள் போல் பேசுகிறார்கள். இது வேடிக்கையானது. பைபிளில் இருந்து பின்வரும் வசனத்தில் பேய்களின் வார்த்தைகள் உள்ளன. மத்தேயு 8:29. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். பைபிள் பேய்களின் வார்த்தைகள் என்று இது அர்த்தப்படுத்துகிறதா? இல்லை. அதேபோல குர்ஆன் மற்றவர்களின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டும் போது, மனிதர்களாக இருந்தாலும் சரி, சாத்தானாக இருந்தாலும் சரி, அந்த மேற்கோள்களை அல்லாஹ் தனது தனித்துவமான, அசாதாரணமான மற்றும் ஒப்பற்ற கையெழுத்து பிரதியில் வடிவமைக்கிறான். குர்ஆன் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை உருவாக்க மனிதகுலத்திற்கு சவால் விடுகிறது. நம் அடியாருக்கு நாம் அருளியுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையவர்களாக இருப்பீர்களானால், அந்த சந்தேகத்தில் உண்மையாளர்களாகவும் இருப்பீர்களானால், அல்லாஹ்வை தவிர உங்கள் உதவியாளர்களை அழைத்து இது போன்ற ஓர் அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள். அல் குர்ஆன் 2:154. ஏன் இந்த கழுதைகள் குர்ஆனின் சவாலை ஏற்றுக்கொண்டு அதை தவறு என்று நிரூபிக்க முயலவில்லை?